நன்றாக சிந்தித்து மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய இந்த மதுபான கடைகளை இப்ப பாருங்க, பள்ளிவாசல் பக்கத்திலேயே, பள்ளிக்கூடம் பக்கத்திலேயே, அந்த பக்கம் எலிமெண்டரி ஸ்கூலு, அதுக்கு அந்த பக்கம் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, இங்க ஒரு கிளாஸ் மாதிரி. இதை கடந்துதான் பிள்ளைகள் காலையில பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போவோம். இதை கடந்துதான் சாயங்காலம் ஸ்கூல் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பாதுகாப்பா போகும். 6 மணிக்கு குடிச்சிட்டு நோட் அடிப்போம், 5 மணிக்கு குடிச்சிட்டு நோட் அடிப்போம், 6 மணிக்கே விற்க ஆரம்பிச்சிடும், 10 மணி கடந்து விற்கிறான். எங்கிருந்தா கடைக்கு விற்கிறான் தெரியல. ரேஷன் கடைக்கு பொம்பளைக்கு போனா 10ஆம் தேதிக்கு போனா சக்கரை இல்லை, 11ஆம் தேதிக்கு போனா ஆயில் இல்லை, அரிசி கூடுதல் சில பச்சரிசி வாங்கிக்குவோம். டாஸ்மார்க்ல எப்ப போனாலும் சரை கிடைக்கும், எந்தெந்த விதத்துல என்னென்ன வகையில கேட்டாலும் சரை கிடைக்கும். அதையும் அரசாங்கம் தான் நடக்குது, இதையும் அரசாங்கம் தான் நடக்குது. அரசாங்கம் அத்தியாவசிய பொருளுக்கு மதிப்பு கொடுக்கல, குடியாண்டுக்கு மதிப்பு கொடுக்குது. இங்க ஸ்டாக் டெய்லி வந்து இறங்குது, ரேஷன் கடையில மட்டும் 10ஆம் தேதிக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப என்ன அரசு, மக்களுடைய அத்தியாவசிய பொருளுக்கு முன்னுரிமை கொடுத்தியா, இல்ல குடிச்சிட்டு குடல் வந்து செத்து போறதுக்கு முன்னுரிமை கொடுத்தியா? இது மக்கள் நலன் மீது கொண்ட அக்கறையான அரசா? யோசிச்சு பாக்கணுமா இல்லையா? வெறுமனே மாடல் தீர்த்துட்டா போதுமா? மக்களினுடைய நலன் அக்கறை இருக்க வேண்டாமா? இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு தெருக்கு பேக்ல எடுத்துட்டு போய் மதுபாட்டில் விற்பனை செய்யக்கூடிய லெவல்ல மாறிட்டு வருங்க. நாட்டில் கடைகளை விற்பனை செய்யக்கூடிய மது போகி வீடுகளை விற்பனை செய்யக்கூடிய மது இருக்கக்கூடிய நிலைக்கு மோசமாகிட்டு போகும். கொஞ்ச நாளைக்கு முன்னால பார்க்கல, கள்ளச்சாராயம் இருந்து கள்ளக்குறிச்சியில